இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சப்பாத்தி முட்டை கொத்து தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 கீறி வச்சுக்கோங்க. முட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சப்பாத்தி போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக பிச்சு வச்சுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியும் இல்லாட்டி சப்பாத்தியை நல்லா சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நூடுல்ஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் ஃபஸ்ட்டு சோம்பு சேர்த்துருக்கேன். ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கீறி வச்சதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். நல்லா பொடிசா கட் பண்ணியிருக்கிறனால சீக்கிரமாகவே வதங்கிரும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இன்னமும் ரொம்ப சீக்கிரமா வதங்கும். நீங்க பெரிய வெங்காயம் தான் போடணும்னு இல்ல. சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட் இத விட ரொம்ப நல்லாவே இருக்கும். இத இப்ப நான் நல்லா வதக்கிக்கிறேன். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இத நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ரோட் சைட்ல நம்ம சாப்பிட்றோம்ல முட்டை பரோட்டா, அதே மாரியே இருக்கும். இது சப்பாத்திய வச்சு பண்ணதானே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நான் சால்னா எதுவுமே யூஸ் பண்ணாம, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் இத பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நான் செய்ற ப்ரொசீஜர்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்க சேர்க்க தேவையில்ல. டேஸ்ட் ரொம்பவே பெட்டரா இருக்கும். நான் இப்ப இதில கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் நல்லா சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வந்து எப்படின்னா, நல்லா மாவு மாரி வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா நீங்க இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா நான் ஒரு நான்வெஜ், சிக்கன் அந்த மாரி ஃபீல் வேணும்னா, நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிக்கனும் வேணும்னா, நீங்க சிக்கன வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, நீங்க சிக்கன இதில ஆட் பண்ணிக்கலாம். இன்னமும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்ப இந்த டயத்துல நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு சேர்றதா இருந்தா நம்ம லேட்டா ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கிறனால நான் முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி அங்கங்க கல் உப்பு நின்டுக்கும். அதோட உப்பு தன்மை எல்லா இடத்துலயும் இறங்காது. அதுக்காக நான் முன்னாடியே கல் உப்பு சேர்த்து இப்ப நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன். பார்த்தீங்களா? தக்காளி எந்த அளவுக்கு இதாயிருக்குன்னு. இந்த அளவுக்கு இப்ப நல்லா வதங்குனதுக்கப்புறம், இதில நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க காரம் நெறையா சாப்பிடுவீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கணும்னா, மட்டன் தூள் இல்லாட்டி கரம் மசாலா இந்த மாரி ஏதாச்சும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்ப இதில மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா வேகணும். வெந்து அதில எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்திய ஆட் பண்ணணும். அப்பனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி மசாலாவோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். இதுன்ட்டு இல்ல. நீங்க எந்த ஒரு டிஷ் பண்ணாலுமே, மசாலாவ கொஞ்ச நேரம் எண்ணெயில நல்லா வேக விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் வந்து 4 முட்டை எடுத்திருந்தேன்ல, அதில 1 முட்டைய மட்டும் இந்த மாரி நல்லா பீட் பண்ணி, ஃபர்ஸ்ட் நான் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 4 முட்டையும் போடல, 1 முட்டைய தான் போட்டிருக்கேன். இந்த மாரி நல்லா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மாரி அடுப்ப வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. முட்டை இந்த மாரி நல்லா இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆயி வரணும். நல்லா கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்க அந்த முட்டை வந்து தெரியணும். மத்த முட்டை நம்ம போடையில சப்பாத்தியோட மிக்ஸ் ஆயிரும். ஸோ, அதுக்காண்டியே தான் நான் இந்த முட்டைய போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கிரேவியோட. இப்ப நான் கட் பண்ணி வச்ச சப்பாத்திய ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து மத்த டயத்துல சால்னா நீங்க ஏதாச்சும் பிளைன் சால்னா வீட்ல வச்சிருந்தாலோ, இல்ல வெளில வாங்குனாலோ அந்த சால்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி எதுவும் வைக்காதனால, நான் இப்ப இதில கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்பனா தான் அந்த கிரேவியோட இந்த சப்பாத்தி வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லாட்டி சப்பாத்தி தனியா, கிரேவி தனியா தான் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சோண்டு தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. தெளிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். அந்த கிரேவியோட சப்பாத்தி நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காண்டி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் இதில பேலன்ஸ் இருக்கிற 3 முட்டையும் நான் இதில உடைச்சு ஊத்திக்கிறேன். இந்த நீங்க முட்டை வந்து பீட் பண்ணும்போது கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும், பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முட்டை பீட் பண்ணையில மஞ்சள் தூளும், பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சப்பாத்தியும் இந்த எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்ப நான் கொஞ்சோண்டு கருவேப்பில ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்னுமே ஸ்மெல் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்துக்கோங்க. நல்லா அந்த முட்டை வேகணும். வெந்து நல்லா சப்பாத்தியோட மிக்ஸ் ஆயி வரணும். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி முட்டை கொத்து ஈஸியா ரெடி ஆயிருச்சு. வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது சால்னா இல்லாமயே பிளெயினாவே நீங்க சாப்பிட்டுக்கலாம். அப்படியே பரோட்டா ஃபீல் இருக்கும். தேங்க் யூ. கண்டிப்பா ஒன் டைம் இத ட்ரை பண்ணி பாருங்க.